கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஜீசஸ் கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கஷ்டத்தை எப்படி துணிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்காக ஒருத்தவர் சிலுவையில் அடைஞ்சிருக்காரு. அவர் தான் இயேசு ராஜா. அவர் நம்மளுக்காக சிலுவையில் அடைஞ்சிருந்தால் நம்மளும் அவர் கீழ்ப்படைஞ்சு நடந்திருக்கணும். நம்ம கீழ்ப்படைகிறதுனா எப்படின்னா, காலையில் எழுந்தோடனே ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். 2வது சாப்பிடும் போது ப்ரேயர் பண்ணணும். 3வது நைட்டு தூங்கும் போது ப்ரேயர் பண்ணணும். இப்படியே நாட்கள் கடந்து போயிருக்கும்போது ஒரு ஊரில் ஒரு ரோஸுன்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவங்க அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ரத்தம் எடுத்துட்டாங்க. ரத்தம் எடுத்த உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு கட்டிலில் இப்படி வச்சு அழுதுகிட்டே இருந்தா. என்னாச்சுமான்னு அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏ ரோஸு, நீ மாறியா, நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு அண்ணா வந்திருக்காங்க. அந்த அண்ணா சண்டே கிளாஸில் சாக்லேட்ஸ்லாம் தருவாங்களாம் அப்படின்னு சொல்லி ரோஸை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரோஸை கூட்டிகிட்டு போன உடனே ரோஸு அந்த அண்ணன்கிட்ட நிறைய இது கற்றுக்கிட்டான். ஆனால் அந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ரோஸு அழுதுட்டான். என்ன வார்த்தைன்னு தெரியுமா? ஏசப்பா, நம்ம ஒரு வாட்டி ஜெபம் பண்ணால் அப்படியே வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சண்டே கிளாஸ் முடிஞ்சு எல்லாருக்கும் சாக்லேட் போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி ஒரு வாட்டி ரோஸ் போகிறா. அந்த அண்ணன் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த அண்ணன் பார்த்துட்டாங்க. ஏ பாப்பா, நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு என் பேர் ரோஸ் அண்ணா. சரி, எதுக்கு நீங்கள் என் கூட வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கூப்பிட்டா ஏசப்பா வருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு நிச்சயமாக வருவார் அப்படி சொன்னார் அந்த அண்ணன். திரும்பி அப்படி சொன்ன உடனே அவள் போய் ஏசப்பா ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வீட்டில் ஒரு கை அப்படியே தெரிஞ்ச ஏசப்பா சிலுவையில் அடைஞ்ச கை அப்படியே வெளிச்சமாக இருந்துச்சான். அவங்க அம்மா மேலே அந்த கை அப்படியே வச்சாங்க. அந்த கை அப்படியே வந்துச்சான். வச்சுட்டு அப்படியே வளர்ந்து போயிடுச்சான். போன உடனே உங்கள் அம்மா இருந்துச்சு, டே ரோஸ் எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதான் நான் ஒன்று சொல்கிறேன், ஏசப்பா எப்பயுமே நம்ம கூட இருப்பார். நான் சொல்கிற வசனத்தை எடுத்துக்கோங்க. சங்கீதம் எடுத்துக்கோங்க.